are the differences between var, let and const? JavaScript இன்டர்வியூல கேட்குற ஈஸியான கொஸ்டின் தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதான் இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணிங்கனாலே போதும், அசால்ட்டாக கரெக்ட் பண்ணிடுவோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் த JavaScript இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் சீரீஸ் ஆஃப் டே 5. மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன ஆரம்பிக்கலாமா? கமிங் பேக் டு த கொஸ்டின். JavaScriptல வேல்யூ டிக்ளேர் பண்ண var, let, const 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் அந்த 3மே ஒரே குரூப்ல இருந்தா கூட டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக பிஹேவ் பண்ணோம். நம்ம நண்பன் படம் மாதிரி. var பாரி மாதிரி ரொம்பவே ஜாலி டைப். let வெங்கட் மாதிரி ஓரளவுக்கு சீரியஸான டைப். கான்ஸ்ட் செந்தில் மாதிரி ரொம்பவே சீரியஸான டைப். இந்த 3 ஆப்ஷன்ஸையும் 3 கேட்டகரியா பிரித்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கோப். var ஒன்று ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு இல்லைன்னா குளோபல் ஸ்கோப்டா எங்க டிக்ளேர் பண்ணாலும் கோடு ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். ஆனால் let அண்ட் கான்ஸ்ட் பிளாக் ஸ்கோப்னால சர்டன் லிமிட் வரைக்கும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். செகண்ட் ஒன் ரீஅசைன்மெண்ட். var let உங்களால் வேல்யூஸ் அகைன் ரீஅசைன் பண்ண முடியும். பட் கான்ஸ்ட் ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டா ரீஅசைன்லாம் பண்ண முடியாது. தேர்ட் ஒன் ஹாய்ஸ்டிங். ஹாய்ஸ்டிங் பற்றி நான் புதுசாக சொல்ல ஒன்றுமே இல்லை. நீங்களே ப்ரீவியஸ் ரீல்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சேவ் இட் ஃபார் லேட்டர். இதை உங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த 100 days சீரியஸை நீங்கள் ட்ராக் பண்ணணுமா? அப்போ மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.